குட் மார்னிங் சார். குட் மார்னிங், குட் மார்னிங். இந்த சாப்டருடைய ஹெட்டிங் என்ன? சார் கணங்கள், தொடர்புகள் மற்றும் சார்பு. கணங்கள், தொடர்புகள் மற்றும் செட் லாங்குவேஜ், இங்கிலீஷ் லாங்குவேஜ், தமிழ் லாங்குவேஜ், செட் லாங்குவேஜ் எல்லாம் ஓகே. செட்டுக்கு அடுத்ததான் ஒண்ணு இருக்கு, ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்களா? என்ன கொடுத்துருக்காங்க? ரிலேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? அதாவது தொடர்புகள் அப்படின்னு இந்த சாப்டருக்கு பேர் கொடுத்துருப்பாங்க இல்லையா? கணங்கள் மற்றும் தொடர்புகள் மற்றும் சார்புகள் அப்படின்னு இருக்கும் இல்லையா? ஸோ என்ன வார்த்தை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கணங்களுக்கு அப்புறமா என்ன வார்த்தை கொடுத்துருக்காங்க? தொடர்புகள். இல்லையா? தொடர்பு அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இன்னைக்கு அதான் நம்ம பார்க்க போறோம். தொடர்பு அப்படின்னா என்ன? அதாவது தொடர்பு அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல நம்ம என்ன வார்த்தை சொல்றோம்னா ரிலேஷன் அப்படின்னு சொல்றோம். சரியா? ரிலேஷன் அப்படின்னு சொன்னா நம்ம தமிழ்ல என்ன சொல்லுவோம்னா உறவுகள்னு சொல்லுவோம். ஸோ இதை உறவுன்னு சொல்லலாம், தொடர்புன்னு சொல்லலாம். சரியா? ஸோ அதனால வந்து நமக்கு மேத்தமெட்டிக்கல் டேர்ம் வந்து தொடர்பு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. தொடர்புனா கம்யூனிகேஷன் அப்படின்னு டிரான்ஸ்லேட் பண்ணலாம். பட் இங்கே நமக்கு டிரான்ஸ்லேஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். தமிழ்ல வந்து தொடர்புன்னு சொல்றாங்க, இங்கிலீஷ்ல வந்து ரிலேஷன் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம வழக்கமா ரிலேஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை எடுத்துட்டோம்னா உறவுகள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதுதான் உறவுகள்னு சொன்னா தப்பு கிடையாது. அதனால நம்ம புக்ல தொடர்புகள் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அதனால நம்ம தொடர்புகள் அப்படின்னு சொன்னா அது ரிலேஷன், ரிலேஷன் சொன்னா தொடர்புகள். ரெண்டு மீடியம் இருக்கிறதுனால கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. அதனால அது கொஞ்சம் அந்த வார்த்தைகளை கவனமா புரிஞ்சுக்குங்க. இப்போ தொடர்பு அப்படின்னு சொல்லும் பொழுது ஏதாவது ஒன்னோட தொடர்பு கொண்டிருந்தா தான் அதுக்கு பேர் தொடர்பு, ரிலேஷன் அப்படின்னு சொன்னா. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம சொல்றோம், என்ன சொல்றோம்னா பவதாரிணி இஸ் ஃப்ரெண்டு டு பூமிகா அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்க. அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? இப்போ அவங்க ரெண்டு பேருக்கு ஒரு என்ன வந்திருக்குது, ஒரு ரிலேஷன் வந்திருக்குது. இவங்க ரெண்டு பேர் வந்து ஃப்ரெண்ட் அப்படிங்கிற வேர்ட்ல என்ன செய்யிருக்கிறாங்க, கனெக்ட் ஆயிருக்கிறாங்க. இதே மாதிரி ஏ இஸ் ஃபாதர் ஆஃப் பி, ஏ என்பவர் பியினுடைய தந்தை அப்படின்னு சொன்னீங்கன்னா அங்க ஒரு ரிலேஷன் வந்திருக்குது இல்லையா? இந்த மாதிரி தொடர்பு படுத்தக்கூடிய விஷயங்களை தான் நம்ம என்ன சொல்றோம்னா தொடர்புகள் அப்படின்னு சொல்லுவோம், ரிலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தொடர்புகள். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து கிளாஸ்ல எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னா 75 பேர் இருக்கிறாங்க. இந்த 75 பேர் என்னன்னா என்னோட தொடர்புல இருக்கிறாங்க. சரியா? ஸோ இவங்கெல்லாம் வந்து ரிலேட் ஆயிருக்கிறாங்க என்னோட. ஸோ ஒரு மேக்ஸ் டீச்சர் இஸ் ரிலேட்டட் டு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் பேரா சொல்லிக்கலாம். ஸ்டூடெண்ட் 1, ஸ்டூடெண்ட் 2, ஸ்டூடெண்ட் 3. அப்போ வந்து நம்ம என்ன செய்யணும், ஒரு வரிசை ஜோடி, ஒரு ஆர்டர்டு பேர் வந்து நம்ம சொல்றோம். மேக்ஸ் டீச்சர் கமா ஸ்டூடெண்ட் 1 இது ஒரு ரிலேஷன். மேக்ஸ் டீச்சர் கமா ஸ்டூடெண்ட் 2ங்கிறது ஒரு ரிலேஷன். மேக்ஸ் டீச்சர் கமா ஸ்டூடெண்ட் 3ங்கிறது ஒரு ரிலேஷன். ஸோ அப்போ டீச்சர் அப்படிங்கிற ஒரு ரிலேஷனை வச்சு நம்ம என்ன செய்யறோம்னா ஆசிரியர் அப்படிங்கிறத வச்சு நம்ம தொடர்பு படுத்தியிருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி தொடர்பு ஒன்றையும் தொடர்பு படுத்துவது தான் தொடர்பு. ஒண்ணுமே இல்லாம தொடர்பு படுத்த முடியாது. தொடர்பு படுத்துறதுக்கு ஏதாவது ஒண்ணு தேவைப்படுது. தந்தை அப்படின்னு சொன்னா ஃபாதர்னு சொன்னா தொடர்பு படுத்தலாம். ஆசிரியர் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து தொடர்பு படுத்தலாம் இல்லையா? இன்னொரு விதமா தொடர்பு படுத்தலாம். என்னது? அவர் எந்த விதத்திலும் எனக்கு தொடர்பு இல்லாதவர் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஸோ இன் நோ வே தே ஆர் ரிலேட்டட். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஏதாவது ஒரு வகையில வந்து நம்ம வந்து தொடர்புகள் அப்படிங்கிறது நம்ம வந்து சொல்றோம். இப்ப நம்ம வந்து மேத்தமேட்டிக்ஸை பொறுத்தவரை நம்ம நம்பர்ல தான் நம்ம வந்து தொடர்பு படுத்துவோம். ஸோ அந்த மாதிரி நம்பர்ல எப்படி தொடர்பு படுத்துறோம் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை நம்ம பார்க்கலாம். சரியா? இப்ப வந்து ஏபிசிடி தெரியுமா உங்களுக்கு? ஏபிசிடி உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா? ஏபிசிடிஇஎஃப் ஜிஹெச் ஐஜே கேஎல் எம்என். யாரோ மைக் ஆன் பண்ணி அதையும் சொல்றது ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. கியூஆர் எஸ்டி யூவி டபிள்யூ எக்ஸ்ஒய் செட். இந்த மாதிரி நான் இப்போ இங்கிலீஷ் கிளாஸ் நடத்தல. சரியா? ஸோ ஏபிசிடி அப்படின்ற ஒரு எல்லா லெட்டரையும் நான் எடுத்திருக்கிறேன். இது ஒரு செட்டுன்னு வச்சுக்குவோம். இந்த செட்ல நான் என்ன செய்யறேன்னா, இந்த செட்ல இப்போ வந்து என்ன செய்யறேன்னா, இப்போ வந்து நான் வந்து ஒரு வார்த்தையை ஒன்று எடுத்துக்கிறேன். என்ன வார்த்தை எடுத்துக்கிறேன்னா லெட்டஸ் வின் அப்படின்னு ஒரு வார்த்தை எடுத்துக்கிறேன். இது உங்க புக்ல போட்டிருக்கிற வார்த்தை தான், அதையே தான் நான் எடுத்துக்கிறேன். லெட்டஸ் வின் அப்படின்ற ஒரு வார்த்தை எடுத்துக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுது? நாம் வெற்றி பெற போகிறோம் இல்லையா? லெட்டஸ் வின் அப்படிங்கிற ஒரு இதை எடுத்துக்கிறேன். லெட்டஸ் வின் அப்படிங்கிறது ஒரு போர்க்களத்துல வந்து ஒருத்தனுக்கு சொல்றான்,
நாம வந்து வின் பண்ண போறோம் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, அப்படி நேரடியா சொல்லாம மறைமுகமா எப்படி ஒரு மெசேஜ் அனுப்புறது அப்படின்னா, நீங்க நிறைய மெத்தட் வச்சிருக்கிறீங்க. அதுக்கப்புறமா நான் வர்றேன். ஸோ எல்லுல இருந்து ஒரு 3 லெட்டர் தாண்டி இருக்கு. எல் எங்க இருக்குன்னு பாரு, இங்க இருக்குதா? 1 2 3. எல்லுல இருந்து 3 லெட்டர் தானே என்ன வருது? ஓன்னு வருது. சரியா? அடுத்த லெட்டர் என்ன இருக்குது? இ. அங்கிருந்து ஒரு 3 லெட்டர் தாண்டி இருக்கு. ஸோ அங்கிருந்து 3 லெட்டர் தாண்டினா 1 2 3 என்ன வருது? ஹெச்னு வருது. அடுத்தது டி. டீல இருந்து 3 லெட்டர் தாண்டி இருக்கு. 1 2 3 என்ன வந்திருக்குது? டபிள்யூன்னு வந்திருக்குது. யூ. யூல இருந்து 3 லெட்டர் தாண்டு. 1 2 3 என்ன வந்திருக்குது? எக்ஸ். எஸ்ல இருந்து ஒரு 3 லெட்டர் தாண்டு. இங்க இருந்து தாண்டா 1 2 3 வி. அடுத்தது டபிள்யூல இருந்து 3 லெட்டர் தாண்டு. 1 2 3 ஜெட். ஐல இருந்து 3 லெட்டர் தாண்டு. ஐ எங்க இருக்கு? 1 2 3 எல். என்ல இருந்து ஒரு 3 லெட்டர் தாண்டு. ஓபி கியூ. ஸோ இப்போ வந்து லெட்டஸ் வின் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து யாருக்குமே தெரியாம நான் ரொம்ப ரகசியமா சொல்லணும் அப்படின்னா நான் என்ன செஞ்சுக்கிறேன்? இந்த மாதிரி சொல்லிக்கிறேன். OHW XV ZLQ அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். சத்தியமா ஒருத்தனுக்கும் புரியாது இல்லையா? ஸோ இந்த மாதிரி நான் வந்து என்ன செஞ்சிருக்கேன்னா ஒவ்வொரு எழுத்துடனும் வேறொரு எழுத்தை தொடர்பு படுத்தி இருக்கிறேன். தொடர்பு படுத்தினா கண்ணா பின்னான்னு நான் என் இஷ்டத்துக்கு கண்ணா பின்னான்னு நான் வந்து தொடர்பு படுத்தினா கண்டிப்பா என்ன ஆகாது? அந்த தொடர்பை வந்து புரிஞ்சுக்க முடியாது. ஸோ நான் எப்படி தொடர்பு படுத்திக்கிறேன்னு எனக்கே புரியாம போயிடும். அப்ப நான் எப்படி தொடர்பு படுத்திக்கிறேன்னா 3 எழுத்துக்கள் தள்ளி அப்படின்னு சொல்லி ஒரு தொடர்பை உருவாக்கிக்கிட்டேன். அப்ப எல் வந்து எதோட கனெக்ட் ஆகுதுன்னா ஓவோட கனெக்ட் ஆகுது. எல்ஓ அப்படின்னு சொல்லலாம். இ வந்து எதோட கனெக்ட் ஆகுதுன்னா ஹெச்சோட கனெக்ட் ஆகுது. இது ஒரு தொடர்பு. டி வந்து எதோட தொடர்பு ஆகுதுன்னா டபிள்யூவோட தொடர்பு ஆகுது. இதே மாதிரி கடைசியா எட்ஸெட்ரா என் வந்து எதோட தொடர்பு ஆகுதுன்னா கியூவோட தொடர்பு ஆகுது. சரியா? ஸோ இந்த மாதிரி நான் ஒரு செட்டு சொல்லியிருக்கிறேன். இந்த செட்டில் இருக்கிற எல்லாமே என்னன்னு கேட்டா வரிசை ஜோடிகள், ஆர்டர்டு பேர். அப்போ வரிசை ஜோடிகள் அப்படின்னா என்ன அர்த்தம்? வரிசை ஜோடிகள் எந்த கணத்துக்குள்ள வரும்? ஏ கிராஸ் பி அப்படின்னு ஒரு கணம் கண்டுபிடிச்சோம்னா ஏல இருக்கிறது முதல் உறுப்பாவும் பி இருக்கிறது செகண்ட் உறுப்பாவும் வரும் இல்லையா? அப்ப ஏ கமா பினா ஏ வந்து இதுல ஏல இருக்குது, பி வந்து இதுல பி இருக்குன்னு சொல்லுமையா? இந்த மாதிரி வரிசை ஜோடிகளின் கணத்துல இது வந்து கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி தொடர்புகள் அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் வருது. சரியா? அப்போ இது இந்த மெத்தட்ல எழுதலாம். அல்லது நீங்க வந்து 10th ஸ்டாண்டர்ட்ல வேற மெத்தட் படிச்சிருப்பீங்க. எல்இடி எட்ஸெட்ரா கடைசியில வந்து இதுல போய் முடியுது, என்ல முடியுது. இதெல்லாம் ஒரு கணத்துக்குள்ள எடுத்திருப்பீங்க. இந்த பக்கம் என்ன செய்வீங்க? இன்னொரு கணம் எடுத்துக்குவீங்க. எது? ஓஹெச்டபிள்யூ எட்ஸெட்ரா கடைசி லெட்டர் எது? கியூல போய் முடியுது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி போடுவீங்க இல்லையா? இப்போ என்ன செய்வீங்க? எல் வந்து எதோட கனெக்ட் ஆயிருக்குது? ஓவோட கனெக்ட் ஆயிருக்குது. ஸோ இ வந்து ஹெச்சோட கனெக்ட் ஆயிருக்குது. டி வந்து டபிள்யூவோட கனெக்ட் ஆயிருக்குது. என் வந்து கியூவோட கனெக்ட் ஆயிருக்குது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி சொன்னீங்கன்னா இதுக்கு பேர் என்னது? அம்புக்குறி படம் அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா? சார்புகள்ல படிச்சிருப்பீங்க அம்புக்குறி இல்லையா? ஸோ இது வந்து ஏரோ மார்க் டயக்ராம். இந்த மாதிரி ஏரோ மார்க் டயக்ராமா நம்ம வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லிக்கிறீங்க. அப்போ வந்து எல் வந்து எதோட கனெக்ட் ஆயிருக்குது? ஓவோட தொடர்பு படுத்தப்பட்டுள்ளது. இ ஆனது எதனுடன் தொடர்பு கொள்ளப்பட்டுள்ளது? ஹெச்சுடன் தொடர்பு படுத்தப்பட்டுள்ளது. ஸோ எல் கமா ஓங்கிறது ஒரு வரிசை ஜோடி. இ கமா ஹெச்ங்கிறது ஒரு ஆர்டர்டு பேர். டி கமா டபிள்யூங்கிறது ஒரு ஆர்டர்டு பேர். என் கமா கியூங்கிறது ஒரு ஆர்டர்டு பேர். ஆர்டர்டு பேர் எல்லாம் எந்த செட்டுக்குள்ள இருக்கும்னா கார்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் 2 செட்ஸுக்குள்ள தான் இருக்குது. ஸோ அப்போ இந்த மாதிரி நம்ம தொடர்பு படுத்தக்கூடியதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா தொடர்பு அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த மாதிரி தொடர்புகளை நீங்களும் நிறைய யூஸ் பண்றீங்க. யூஸ் பண்ணாம இல்லை, அது சினிமாலேயும் நிறைய காமிச்சிட்டான் இல்லையா? நீங்க என்ன செய்வீங்க? ஐ லவ் யூ அப்படின்னா என்ன செய்வீங்க? உடனே நீங்க செய்வீங்க 143 போட்டுக்கிறீங்க இல்லையா? இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான், நான் ஒன்றும் புதுசாக சொல்லல. ஸோ இதுக்கு நீங்க ஒரு சங்கேத கோடு வச்சிருக்கிறீங்க பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஏதோ ஒரு கோட் நம்பர்ல நீங்க வந்து சொல்றீங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி இப்போ வந்து ஐ வந்து எதோட கனெக்ட் ஆயிருக்குது? 1ஓட கனெக்ட் ஆயிருக்குது. எல் வந்து எதோட கனெக்ட் ஆயிருக்குது? 4ஓட கனெக்ட் ஆயிருக்குது. யூ வந்து எதோட கனெக்ட் ஆயிருக்குது? 3ஓட கனெக்ட் ஆயிருக்குது. அப்போ நம்ம வந்து இதை வந்து ஆர்டர்டு பேர்ல எழுதுனா ஐ கமா 1 எல் கமா 4 யூ கமா 3 அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதைத்தான் நம்ம என்ன சொல்லணும்னா ரிலேஷன் அப்படின்னு சொல்றோம். ரிலேஷனுங்கிற செட் ஆர் அப்படின்னு சொல்லுவோம். தொடர்புகள். தமிழ்ல தோ அப்படின்னு போடுறது இல்லை. சரியா? நம்ம இங்கிலீஷ்ல ஆர் அப்படிங்கிற லெட்டரை நம்ம வந்து இதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ ஆர் அப்படின்னு சொன்னா ரிலேஷன் அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி தொடர்பு படுத்தி எழுதக்கூடியதை தான் நாம வந்து தொடர்புகள் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப தொடர்புகள் அப்படின்னா இப்ப வந்து ஒரு கணம் ஒண்ணு எடுத்துக்கிறோம். அந்த கணத்தில் இருக்கக்கூடிய ஏ அப்படிங்கிற ஒரு கணம் எடுத்துக்கிறேன், பிங்கிற ஒரு கணம் எடுத்துக்கிறேன். இதுல எத்தனை உறுப்புகள் வேணாலும் இருக்கலாம், இதுலயும் எத்தனை உறுப்புகள் வேணாலும் இருக்கலாம். ஏல இருக்கக்கூடிய ஒரு உறுப்பை பியில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளோட தொடர்பு படுத்தணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு சில உறுப்புகளோட தொடர்புபடுத்திக்கிறேன்.
இப்போ ஏல வந்து ஏ அப்படிங்கிற ஒரு உறுப்பு இருக்குது, பி அப்படிங்கிற கணத்துல வந்து பி அப்படிங்கிற ஒரு எலிமெண்ட் இருக்குது அப்படின்னா இந்த ஏவும் பியும் தொடர்பு படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னா இதை நான் எப்படி எழுதுவேன்னா இப்படி எழுதுவேன். ஏ இஸ் ரிலேட்டட் டு பி அப்படின்னு எழுதுறேன். ஏ கேபிட்டல் ஆர் பி அப்படின்னு எழுதுனா இதுக்கு என்ன மீனிங்னா ஏ இஸ் ரிலேட்டட் டு பி அப்படின்னு அர்த்தம். ஏ இஸ் ரிலேட்டட் டு பி. திஸ் ஏ இஸ் ரிலேட்டட் டு திஸ் பி அப்படின்னு அர்த்தம். சரியா? இதைத்தான் நம்ம சுருக்கமா இப்படி எழுதிக்கிறோம். ஏ ரிலேட்டட் டு பி அப்படின்னு எழுதுறோம். இப்ப இதுல சொன்னோம்னா என்ன செய்யணும்? ஐ ரிலேட்டட் டு 1 அப்படின்னா ஐ ஆர் 1 அப்படின்னு சொல்லிக்கலாம். சரியா? ஐ ஆர் 1. இப்ப இதுல சொன்னீங்கன்னா எல் ரிலேட்டட் டு ஓ அப்படின்னா என்ன செய்யணும்? எல் ரிலேட்டட் டு ஓ அப்படின்னு சொல்லணும். இப்ப இந்த ரெண்டுக்கு நடுவில் தொடர்பே இல்லைன்னு வச்சுக்கோ, அப்ப என்ன செய்யணும்? ஏ ஆர்னு போட்டு அதை கிராஸ் பண்ணிடுறோம். சரியா? ஆனா இப்படி நம்ம எழுதுறது இல்லை. ஏ ரிலேட்டட் டு நாட் ரிலேட்டட் டு பி அப்படின்னு அர்த்தம். ஏ ஆனது பியுடன் தொடர்பு படுத்தப்படவில்லை அப்படிங்கிறத நம்ம இந்த மாதிரி எழுதலாம். பட் நம்ம இது நம்ம தொடர்பு படுத்தாத மேல நமக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. அதனால இது எதெல்லாம் தொடர்பு படுத்தப்பட்டிருக்குதோ நம்ம அதை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கிறோமே ஒழிய தொடர்பு படுத்தப்படாத பத்தி நாம கவலைப்படுறதே இல்லை. சரியா? இப்ப நான் என்ன சொன்னேன்னா தொடர்பு அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இப்போ வந்து இதுக்கு ஒரு டெஃபினிஷன் ஒன்று இருக்குது. அந்த டெஃபினிஷன் என்ன சொல்லுது அப்படின்னா இங்க கவனிங்க, புக்ல இருக்கும், வரையறை 1.2 டெஃபினிஷன் 1.2. ஏ மற்றும் பி என்பவை இரு வெற்றற்ற கணங்கள் என்க. டெஃபினிஷன் படிச்சா எப்பவுமே தலை சுத்துற மாதிரி தான் இருக்கும். ஏயிலிருந்து பிக்கு வரையறுக்கப்படும் தொடர்பு ஆர் என்பது ஏ மற்றும் பியின் கார்ட்டீசியன் பெருக்கலின் உட்கணமாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா? என்னது? ஏ மற்றும் பியின் கார்ட்டீசியன் பெருக்கலின் உட்கணமாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ரிலேஷன் R is a subset of the Cartesian product A and B அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இங்கிலீஷ் மீடியத்தில். சரியா? ஸோ இங்கிலீஷ் மீடியம் டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா let A and B be two non-empty sets அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ if the relation A is defined from the set A to B, then R is the relation அப்படிங்கிறது என்னது? is a subset of the Cartesian product of A and B அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ யாராவது புக் வச்சிருக்கீங்களாப்பா இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்? டெஃபினிஷனா படிப்பா? யாராவது ஒரு ஆள் டெஃபினிஷன் படி பார்ப்போம். தூங்கிட்டீங்களா இல்லையா? Let A and B be any two non-empty sets. A relation R from A to B is defined as a subset of the Cartesian product of A and B. Symbolically, R is a subset of A cross B. ஓகேப்பா, வெரி குட். டெஃபினிஷனை கிளியரா படிச்சிட்டேன். யார் படிச்சது? சார் ஓவியாஸ்ரீ. யாருப்பா? ஓவியாஸ்ரீயா? ஓகே, வெரி குட். சரி, ஓகே. இப்போ வந்து என்ன சொல்லிக்கிறாங்கன்னா டெஃபினிஷன் என்ன சொல்லிக்குதுங்கிறத நான் என்ன செய்ய போறேன், இப்போ வாயில வட சுட போறேன். சரியா? ஸோ ஏபி அப்படின்னு 2 செட்டு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா ஏ கமா பி அப்படின்னு 2 செட்டு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா ஆர் அப்படிங்கிறது ஒரு ரிலேஷன். ஏயிலிருந்து பிக்கு ரிலேஷன். எந்த செட்ல இருந்து ரிலேஷன்? ஏங்கிற செட்ல இருந்து பிங்கிற செட்டுக்கு ரிலேஷன். பிங்கிற செட்ல இருந்து ஏங்கிற செட்டுக்கு கூட ரிலேஷன் கண்டுபிடிக்கலாம். எப்படி வேணாலும் கண்டுபிடிக்கலாம். ஏயிலிருந்து பிங்கிற செட்டுக்கு ரிலேஷன் அப்படிங்கிறது என்னன்னா ஏ கிராஸ் பி அப்படிங்கிற ஒரு பெரிய சப்செட், ஒரு பெரிய செட் இருக்கும் இல்லையா, கார்ட்டீசியன் ப்ராடக்ட், அதனுடைய சப்செட்டா தான் ரிலேஷன் ஆர் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த செட் இது வந்து ஆர்ங்கிறது செட்டு. ஸோ எந்த எலிமெண்ட் எல்லாம் ரிலேட் ஆயிருக்குதோ அதையும் மட்டும் நான் என்ன செய்யறேன்னா ஏ ரிலேட்டட் டு பி அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு கிளியரா புரியறதுக்காக நான் என்ன செய்யறேன்னா நானே ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஏ அப்படிங்கிறது நான் என்ன எடுத்திருக்கேன்னா 1, 2, 3 அப்படின்னு ஒரு 3 எலிமெண்ட் மட்டும் நான் ஏ அப்படிங்கிற செட்டுக்குள்ள போட்டு வச்சுக்கிறேன். பி அப்படிங்கிறது ஒரு செட்டு. இந்த செட்ல நான் என்னெல்லாம் வச்சிருக்கிறேன்னா 1, 2, 3, 4, 5, 6 அப்படின்னு போட்டு வச்சிருக்கிறேன். சரியா? இப்ப ஏல எத்தனை எலிமெண்ட் இருக்குது? ஏல எவ்வளவு எலிமெண்ட்ஸ் இருக்கு? 3 எலிமெண்ட். பில எவ்வளவு எலிமெண்ட்ஸ் இருக்கு? 6 எலிமெண்ட்ஸ் இருக்கு. ஓகே. அப்படின்னா ஏ கிராஸ் பில எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கும்? வாட் இஸ் n ஆஃப் ஏ கிராஸ் பி? ஏ கிராஸ் பில எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கும்? 18. 18. வெரி குட்.
ஸோ 3 into 6, இதுல 3 எலிமெண்ட்ஸ், இதுல 6 எலிமெண்ட். எவ்வளவு எலிமெண்ட்ஸ் இருக்கும்? 18 எலிமெண்ட்ஸ் இருக்கும். 1,1, 1,2, 1,3, 1,4, 1,5, 1,6. அப்புறம் 2,1, 2,2, 2,3, 2,4, 2,5, 2,6. அப்புறம் 3,1, 3,2, 3,3, 3,4, 3,5, 3,6. இந்த மாதிரி எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குது? 18 எலிமெண்ட்ஸ் இருக்குது. நான் வந்து செட் ரிலேஷன் எப்படி நம்ம ஒரு ஆர் அப்படிங்கிற செட்டை நான் டிஃபைன் பண்றேன் அப்படின்னா, ஏ ரிலேட்டட் டு பி அப்படின்னு சொல்லணும்னா, ஏ ரிலேட்டட் டு பி அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, இந்த ரெண்டு ரிலேட் ஆகணும் அப்படின்னா எப்படி நான் டிஃபைன் பண்றேன்னா, பி இஸ் ஈக்குவல் டு 2a இருக்கணும். பி இஸ் ஈக்குவல் டு என்னவா இருக்கணும்? 2a இருக்கணும். ஸோ பி அப்படிங்கிறது ஏவை போல எத்தனை மடங்கு இருக்கணும்? 2 மடங்கு இருக்கணும். இந்த மாதிரி இருக்கிறதுல 2 மடங்குகளாக இருக்கிறதுல நான் வந்து ரிலேட் பண்ணிக்கிறதா நான் ஒரு ரிலேஷனை பில்டப் பண்றேன் அப்படின்னா எனக்கு என்னெல்லாம் ரிலேட் ஆகும் அப்படின்னு சொல்லி பாருங்க. இப்போ வந்து நான் 2 விதமா இந்த ரிலேஷனை போட்டு காமிக்கிறேன். ஏ பி அப்படிங்கிற 2 செட்டை நான் எடுத்துக்கிறேன். ஏங்கிற செட்ல 3 நம்பர் தான் இருக்குது. 1, 2, 3ங்கிற 3 செட்டு தான் இருக்குது. பிங்கிற செட்ல எத்தனை எலிமெண்ட் இருக்குதுன்னா இத்தனை எலிமெண்ட் இருக்குது. 6 எலிமெண்ட் இருக்குது. சரியா? இப்போ வந்து ஏ பிங்கிறது எப்படி இருக்குது? ஏவை போல 2 டைம்ஸ் இருக்குது. இப்போ ஏ வந்து 1ன்னா பி என்னவா இருக்கணும்? ஏ வந்து 1ன்னா பி என்னவா இருக்கணும்? 2. ஓகே, ஏ வந்து 1ன்னா பி வந்து 2வா இருக்கும். ஏ வந்து 2னா பி எவ்வளவா இருக்கும்? 3. 2னா என்ன வரும்? 4 தானே வரும். அடுத்தது ஏ வந்து 3ஆ இருந்தா பி என்னவா இருக்கும்? 6. 1 is related to 2, 2 is related to 4, 3 is related to 6. இந்த 3 தான் ரிலேட் ஆயிருக்கு. 1 is related to 2, 2 is related to 4, 3 is related to 6. இந்த 3 ரிலேஷன் மட்டும்தான் இப்ப பில்டப் ஆயிருக்கு. சரியா? நான் என்ன பண்ணேன்? b is equal to 2aங்கிற மாதிரி ஒரு ரிலேஷனை பில்டப் பண்ணேன். அப்படி பில்டப் பண்ணும்போது இப்ப எனக்கு செட் ஆர் என்ன கிடைச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா 1,2 கிடைச்சிருக்குது. அதுக்கப்புறம் 2,4 கிடைச்சிருக்குது. அதுக்கப்புறம் 3,6 கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ ஆர்ல எனக்கு எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குது? நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் ஆர் 3. எவ்வளவு? 3. கரெக்ட். n of r is equal to 3. ஸோ அப்போ ஆர்ல வந்து 3 எலிமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா ஏ கிராஸ் பில எவ்வளவு எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு சொன்னேன் நான். n of a கிராஸ் பில எவ்வளவு எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். எவ்வளவு இருக்கு? 18 எலிமெண்ட்ஸ் இருக்கு. பட் இப்ப ரிலேஷன் செட்ல எனக்கு எத்தனை தான் வந்திருக்குன்னு பாரு. எவ்வளவுதான் வந்திருக்குது? அந்த 18 எலிமெண்ட்ஸ் எத்தனை தான் கிடைச்சிருக்குது? 3. ஸோ அதனாலதான் என்ன செய்யணும்? ஆர் இஸ் a subset of a cross b அப்படின்னு சொல்லிக்கிற டெஃபினிஷன்ல ஆர் என்பது a cross b னுடைய உட்கணம் அப்படின்னு சொல்றதுக்கு அதுதான் ரீசன். சரியா? அப்போ ஆர் என்பது ரிலேஷன் அப்படிங்கிற ஒரு செட் எடுத்தீங்கன்னா அதுல இருக்கிறது எல்லாமே ஆர்டர்டு பேர், வரிசை ஜோடிகளாகத்தான் இருக்கும். அந்த வரிசை ஜோடிகள் எந்த 2 செட்ல ரிலேஷன் எடுத்துக்கிறோமோ அந்த 2 செட்டினுடைய கார்டீசியன் ப்ராடக்டினுடைய சப்செட்டாக இருக்கும், உட்கணமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு டெஃபினிஷன், ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன். அதாவது தொடர்பு அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுனுடைய ஒரு டெஃபினிஷனை இப்ப பார்த்துருக்கிறோம். அடுத்தது இந்த ரிலேஷனுக்கு வந்து நிறைய வந்து டைப்ஸ் எல்லாம் இருக்குது. எல்லாமே வந்து நம்ம ரிலேஷன் அப்படின்னு சொன்னாலும் சில சமயத்துல வந்து எம்டி ரிலேஷன் கூட பில்டப் ஆகும். சரியா? என்னது? எம்டி ரிலேஷன் கூட பில்டப் ஆகும். இப்போ இதே செட் ஏபி நான் எடுத்துக்கிட்டு நான் என்ன சொல்றேன்னா பி ஈக்குவல் டு 7a அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிலேஷன் நான் பில்டப் பண்றேன். பி ஈக்குவல் டு 7a. சரியா? அப்போ ஏ எவ்வளவோ அதை போல 7 மடங்கு இருக்கணும் பில இருக்கிறது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன் இதுக்குள்ள 1ன்னா அங்க என்ன எலிமெண்ட் இருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். என்ன எலிமெண்ட் இருக்கணும்? 7 இருக்கணும் இல்லையா? ஆனா அங்க 7 இருக்குதா? இல்ல. 2னா அங்க என்ன எலிமெண்ட் இருக்கணும்? 2னா என்ன எலிமெண்ட் இருக்கு? 14 இருக்கணும். இருக்குதா? இல்ல. 3னா என்ன இருக்கணும்? அங்க 21 இருக்குதா? இல்ல. அதுவும் இல்லையா? அப்போ இங்க ஒரு ரிலேஷன் நமக்கு இருக்குது ஆனா இல்ல ஆனா இருக்குது. என்னாச்சு? எஸ்ஜே சூர்யா மாதிரி ஆகி போச்சா? இருக்கு ஆனா இல்ல. சோ இது பேர் என்னன்னா எம்டி ரிலேஷன். சரியா? சோ இதுவும் வந்து என்னதான் பிலாங்ஸ் டு
கண்டெய்ன்ட் இன் ஏ கிராஸ் பின்னு சொல்லலாமா? ஏ கிராஸ் பிக்கு வெற்றுக்கணமும் என்ன சொல்லலாம்? ஏ கிராஸ் பிக்குள்ள இருக்கிறதா சொல்லிக்கலாம் இல்லையா? அப்ப ஏ கிராஸ் பிங்கிற செட்ல எம்டியும் இருக்கிறதா சொல்லிக்கலாம். அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடியது வந்து என்னன்னா எம்டி ரிலேஷன், அதாவது வெற்று தொடர்பு அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். இதுக்கு நாம வேணா பேர் வச்சுக்கலாம், வெற்று தொடர்பு அப்படின்னு. புக்ல வெற்று தொடர்பு தான் கொடுத்துருக்கிறோம், சரியா? எம்டி ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இது பேரு எம்டி ரிலேஷன் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது என்னன்னா, இப்போ வந்து இதுல 18 எலிமெண்ட் இருந்தது இல்லையா? இந்த 18 எலிமெண்ட்டுமே கனெக்ட் ஆகிற மாதிரி நான் ஒரு ரிலேஷனை பில்டப் பண்ணிக்கிறேன், சரியா? ஸோ அந்த மாதிரி ஒரு ரிலேஷன் அப்படின்னு சொல்லிட்டா என்ன சொல்லிடுறேன்? ஏ கமா பி எப்படி வேணாலும் இருக்கலாம். ஏ பிலாங்ஸ் டு ஏ, பி பிலாங்ஸ் டு பிங்கிற மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு ரிலேஷன் நான் எடுத்துக்கிட்டா இதுல இருக்கிற 18 எலிமெண்ட்டுமே வந்துடும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஏ கிராஸ் பியில் இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்டுமே வந்ததுன்னா அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி பேருனா யூனிவர்சல் ரிலேஷன் அப்படின்னு பேர், சரியா? ஸோ இந்த 18 எலிமெண்ட்டுமே ஒரு ரிலேஷனுக்குள்ள வந்துருச்சுன்னா, ஏ கிராஸ் பியில் மொத்தமே 18 எலிமெண்ட் தான் வருது, அந்த 18 எலிமெண்ட்டுமே வந்ததுன்னா அதுக்கு பேரு யூனிவர்சல் ரிலேஷன், அனைத்து தொடர்பு அப்படின்னு பேரு, சரியா? அதுக்கு என்ன பேர் சொல்றோம்? அனைத்து தொடர்பு அப்படின்னு சொல்லுவோம். அனைத்து தொடர்பு, அதாவது யூனிவர்சல் ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ யூனிவர்சல் ரிலேஷன்னா எந்த ரெண்டு செட்டை நம்ம எடுத்துக்கிறோமோ அந்த ரெண்டு செட்டினுடைய கார்டீசியன் ப்ராடக்ட்ல எவ்வளவு எலிமெண்ட்ஸ் இருக்குமோ அவ்வளவு எலிமெண்ட்ஸ் மொத்தமா வந்ததுன்னா அதுக்கு பேரு அனைத்து தொடர்பு, யூனிவர்சல் ரிலேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அடுத்தது இதுக்கு சில டைப்ஸ் இருக்குது. டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது இதனுடைய வகைகள் அப்படின்னு சொல்லலாம், சரியா? ஸோ இதனுடைய வகைகள் என்ன அப்படின்னா, இதனுடைய வகைகள் 3 வகையான ரிலேஷன் நம்ம சொல்றோம். அந்த 3 வகையான ரிலேஷன் என்ன அப்படின்னா, ஒரு ரிலேஷனுக்கு பேரு என்னன்னு சொன்னா தற்சுட்டு தொடர்பு அப்படின்னு சொல்லுவோம். அது பேர் என்னது? தற்சுட்டு தொடர்பு, சரியா? ஸோ தற்சுட்டு தொடர்பு இங்கிலீஷ்ல நம்ம என்ன சொல்றோம்னா ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரிஃப்ளெக்சிவ் ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று பேர் என்னன்னு சொன்னா சமச்சீர் தொடர்பு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சமச்சீர் தொடர்பு இங்கிலீஷ்ல வந்து சிமெட்ரிக் அப்படின்னு நம்ம சொல்றோம். சிமெட்ரிக் ரிலேஷன், சரியா? நான் அடிக்கடி பேரை மாற்றி மாற்றி சொல்லுவேன் ரெண்டு மீடியத்துலையும், நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கங்க. இன்னொன்று பேர் வந்து கடப்பு தொடர்பு அப்படின்னு பேரு. என்னன்னா டிரான்சிட்டிவ் ரிலேஷன் அப்படின்னு சொல்லி பேரு. என்ன எனக்கு சிக்கல்னா, இந்த கிளாஸ் அட்டன் பண்ணாதவங்க நாளைக்கு வந்து கிளாஸ் அட்டன் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு புரியாது. அதான் ஸோ டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன், அதாவது தொடர்புகளினுடைய வகைகள் அப்படின்னு சொல்லி ஒரு 3 டைப் சொல்லியிருக்கோம். என்னன்னு சொன்னா தற்சுட்டு சார்பு, சமச்சீர் சார்பு, கடப்பு சார்பு அப்படின்னு 3 வகையான ரிலேஷன் சொல்றோம். ஒன்று வந்து ரிஃப்ளெக்சிவ், இன்னொன்று வந்து சிமெட்ரிக், இன்னொன்று வந்து டிரான்சிட்டிவ் அப்படின்னு. இந்த வார்த்தையை கொஞ்சம் பாருங்களேன். தற்சுட்டு, தற்சுட்டு அப்படின்னா என்னவா இருக்கும் அப்படின்னா தனக்குத்தானே இருந்ததுன்னு அதுக்கு பேர் தற்சுட்டு அப்படின்னு பேர், சரியா? இங்கிலீஷ்ல வந்து ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னு சொல்றோம். இப்ப கண்ணாடியில போய் நீ பாத்தீங்கன்னா என்ன ஆகும்? கண்ணாடி உடஞ்சு போயிருமா? கண்ணாடி போய் பார்த்தா சார் நான் கண்ணாடி உடஞ்சு போயிரு சார், ரிஃப்ளெக்ட் ஆகும் இல்லையா? யார் ரிஃப்ளெக்ட் ஆனாங்க? வேற ஒண்ணா? நீ போய் பார்த்தீங்கன்னா வடிவேல ஒரு படத்துல பார்ப்பான்ல, போய் பார்த்தா குரங்கா தெரியுமில்ல உள்ள, என்னடா குரங்கு பொம்மை வச்சிருக்கிறீங்கன்னு சொல்ற மாதிரி அப்படி ரிஃப்ளெக்ட் ஆகல. நாம என்னவோ நம்ம தான் ரிஃப்ளெக்ட் ஆகிறோம் இல்லையா? ஸோ நம்மளே ரிஃப்ளெக்ட் ஆகுறதுனால அதைத்தான் நம்ம என்னன்னு சொன்னா நமக்கே என்னவா இருக்கிறோம், என்னன்னா ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னு சொல்லுவோம். தற்சுட்டு, சரியா? நீ அடுத்தவங்களை ஆளுக்கு வந்து விரல் காமிக்கிற, அடுத்தவங்களை சுட்டி காமிக்கிற இல்லையா? அப்படி இல்லாம உனக்கு நேரம் நீயே கையை நீட்டிக்கிற, அதான் என்னது? தற்சுட்டு, சரியா? இப்படி காமி. ஸோ தற்சுட்டு அப்படின்னு சொன்னா நான் என்ன செய்யறேன்னா இப்படி உன்னை கை காமிச்சேன்னா அது என்னது? தற்சுட்டு இல்லை. இப்படி நான் என்னன்னே கை காமிச்சிட்டா அதான் என்னது? தற்சுட்டு, சரியா? ஸோ அதான் வந்து தற்சுட்டு, என்னை நானே சொல்லிக்கிறது. ஸோ ரிஃப்ளெக்சிவ் ரிலேஷன் அப்படின்னு சொல்றோம். எப்போ அப்படின்னு என்னன்னா ஏ இஸ் ரிலேட்டட் டு ஏ அப்படின்னு வந்ததுன்னா அதைத்தான் நான் என்னன்னு சொல்றேன்னா தற்சுட்டு அப்படின்னு சொல்லுவோம். ஏ இஸ் ரிலேட்டட் டு ஏ, அதாவது ஏ கமா ஏ, சரியா? இந்த மாதிரி ஒரு ரிலேஷன் பில்டப் ஆச்சுன்னா அதைத்தான் நான் அந்த மாதிரி ஒரு ரிலேஷன் இருக்கணும். இருந்ததுன்னா தான் நம்ம என்னன்னு சொல்ல முடியும்னா ரிஃப்ளெக்சிவ்னு சொல்றோம். நான் ஏன் இருந்துச்சுன்னா அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டிருக்கிறேன் அப்படிங்கிறது நான் சொல்றேன், கவனிங்க. இப்போ வந்து நான் இங்க ஒரு ரிலேஷன் எடுத்திருக்கிறேன் இல்லையா? என்ன ரிலேஷன் எடுத்தேன்?
இங்க பாருங்க, இங்க ஒரு ரிலேஷன் எடுத்திருக்கிறேன். சாரி, இதுல இல்ல, இதுல எடுத்திருக்கிறேன். இங்க பாரு, இப்போ வந்து இங்க ஒரு ரிலேஷன் எடுத்திருக்கு இல்லையா, I,1 L,4 U,3 இருக்குது இல்லையா. இப்போ இந்த ரிலேஷன்ல என்ன இருக்குதா அப்படின்னு சொல்லி நான் கேட்கிறேன்னா, தற்சுட்டு இருக்கிறதா அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். இருக்குமா? யாராவது சொல்லுங்க பார்ப்போம். இருக்குதா பரமேஸ்வரி? இருக்குதுன்னா இருக்குதுன்னு சொல்லுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. ஐகாமா இருக்கா? இல்லை. கரெக்ட். ஐகமா ஐன்னு வந்திருந்தாதான் இருக்கும். அப்போ இதை எடுத்துக்கோங்க நீங்க. இல்ல, LOEHTWன்னு ஒண்ணு எடுத்திருக்கோம் இல்லையா, இதுலயாவது தற்சுட்டு இருக்குதா? இருக்காது இல்லையா, ரிஃப்ளெக்சிவ் இல்ல. தனக்குத்தானே வந்திருந்தா தான் அது ஓகேப்பா. ஓகே, சரி கவனி. தனக்குத்தானே வந்திருந்தா தான் நம்ம என்ன சொல்றோம், ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னு சொல்றோம். பெரும்பாலும் நம்ம என்ன செய்யறோம்னா, நம்ம ரிலேஷனை வந்து 2 செட் மேல டிஃபைன் பண்ணோம் இல்லையா, ஏன்னு ஒரு செட்டு, பின்னு ஒரு செட்டு. நாம வந்து நம்ம 2 செட் மேல நம்ம டிஃபைன் பண்றதுல எனக்கு ஒன்றும் பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லை இந்த சாப்டர்ல. நான் என்ன செய்யறேன்னா, இந்த சாப்டர் முழுக்கவே எதுல இன்ட்ரெஸ்ட் காமிக்குதுன்னா, சேம் செட்டு மேலேயே இருக்கிறதுக்கு தான் இன்ட்ரெஸ்ட் காமிக்குது. சரியா? அப்போ வந்து எஸ் அப்படிங்கறத ஒரு செட்டுன்னு எடுத்துக்கிட்டா, எஸ் கிராஸ் எஸ்ங்கிறது ஒரு கார்டீசியன் ப்ராடக்ட். எஸ் கிராஸ் எஸ்ங்கிறது என்னது, ஒரு கார்டீசியன் ப்ராடக்ட். இப்போ நீங்க என்ன டவுட் கேட்பீங்கன்னா, சார் ஏ கமா ஏ வரணும்னு சொன்னா இதுல வேற எலிமெண்ட் அதுல வேற எலிமெண்ட் இருந்துன்னா எப்படி சார் நீங்க தனக்குத்தானே வரும்? நீங்க கண்ணாடி பார்க்காம செவுத்து பக்கத்துல போய் பார்த்துக்கிட்டு நீங்க நான் தெரியல நான் தெரியலன்னா எப்படி சார் தெரியும்? தெரியாது, உண்மைதானே, வராது இல்லையா? அப்ப என்ன செய்யணும்னா, எஸ் கிராஸ் எஸ், எஸ்ங்கிறது செட்டு. எஸ் கிராஸ் எஸ் அப்படிங்கிற செட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல என்ன வர முடியும், ஏ கமா ஏ வர முடியும் இல்லையா. இப்ப எஸ்ல வந்து 1,2,3 இருக்குது அப்படின்னா இது வந்து செட் எஸ்ன்னு வச்சுக்கிட்டா, எஸ் கிராஸ் எஸ்ல மொத்தம் எத்தனை எலிமெண்ட்ஸ் வரும்? 9 எலிமெண்ட்ஸ் வரும் இல்லையா. என்னென்ன எலிமெண்ட்ஸ் வரும்? 1,1 1,2 1,3, அதுக்கப்புறம் என்ன வருது, 2,1 2,2 2,3, இந்த மாதிரி 3,1 3,2 3,3. இப்போ 9 எலிமெண்ட்ஸ் வந்துருக்குது இல்லையா. இப்போ இதுல என்னெல்லாம் இருக்குன்னு பாரு. நமக்கு முக்கியமான எலிமெண்ட்ஸ் 3, அந்த 3 எலிமெண்ட் இருக்குதான்னு பாரு. என்ன எலிமெண்ட்ஸ் இருக்கு? 1,1 இருக்கு, 2,2 இருக்கு, 3,3 இருக்கு. நான் எடுத்து வந்து யூனிவர்சல் ரிலேஷன், அனைத்து தொடர்பு நான் எடுத்திருக்கிறேன். எஸ் கிராஸ் எஸ்ங்கிறது அனைத்து தொடர்பு, இதுவே தொடர்புன்னு வச்சுக்கிட்டா இப்போ வந்து 1,1 உள்ள இருக்கு, 2,2 உள்ள இருக்கு, 3,3 உள்ள இருக்கு. இந்த 3 உள்ள வந்ததுனால இந்த ரிலேஷனை நான் என்னன்னு சொல்றேன்னா ரிஃப்ளெக்சிவ் ரிலேஷன் அப்படின்னு சொல்லலாம். என்னன்னு சொல்லலாம்? தற்சுட்டு தொடர்பு அப்படின்னு சொல்லலாம், ரிஃப்ளெக்சிவ் ரிலேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ரிஃப்ளெக்சிவ் ரிலேஷனா இருக்கணும் அப்படின்னா இந்த செட்ல 3 எலிமெண்ட் இருக்குது இல்லையா. இது 3 எலிமெண்ட் இருக்கும்போது நான் வந்து புதுசா ஒரு ஆரை நான் டிஃபைன் பண்ணிக்கிறேன். அந்த டெஃபினிஷன் என்னன்னு நீ கேட்காதீங்க, நானாவே இப்படி டிஃபைன் பண்ணிக்கிறேன். 1,1 1,2 2,1 2,2 இந்த 4 எலிமெண்ட் மட்டும் இருக்கிறதா நான் ஒரு ரிலேஷனை நான் இப்போ எடுத்திருக்கிறேன். நான் எப்படி ரிலேட் பண்ணேன்னு நான் சொல்ல விரும்பல, ஏன்னா அதுக்கு நான் ஏதாவது புதுசாக மண்டையை உடச்சி ஃபார்முலா சொல்லணும், அதெல்லாம் சொல்லலை. இந்த மாதிரி ஒரு 4 எலிமெண்ட் இந்த மாதிரி ரிலேட் ஆயிருக்குது அப்படின்னு மட்டும் நான் சொல்லிடுறேன். இந்த ரிலேஷன் தற்சுட்டு தொடர்பா இருக்குமா இருக்காதா, ரிஃப்ளெக்சிவா இருக்குமா இருக்காதா அப்படின்னு யாரை கேட்கலாம் அப்படின்னா, என் பேர் எதாவது முன்னாடி தெரியுது, யாரை கேட்கலாம்? இதா இருப்பா ரம்யா. சொல்லுப்பா ரம்யா, இது வந்து தற்சுட்டு தொடர்பு ஆகுமா? நீ தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா? தமிழ் மீடியம் சார். ஓகே, இது தற்சுட்டு தொடர்பு ஆகுமா? நான் இங்க ஒன்று எழுதிக்கிறேன் பாரு, இது தற்சுட்டு தொடர்பு ஆகுமா? இல்லைங்க சார். எதனால இல்லைன்னு சொல்ற? 2,1 வந்திருக்கு. 2,1 வந்தா வந்துட்டு போகுது, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. எனக்கு இருக்க வேண்டியது 3. எது? எனக்கு வந்து 3 எலிமெண்ட் கம்பல்சரியா உள்ள இருக்கணும்னு சொல்லியிருக்கிறேன் இல்லையா. தற்சுட்டு தொடர்பாகணும்னா என்னென்ன இருக்கணும்னு சொல்லியிருக்கிறேன், மேல பாரு போட்டு வச்சிருக்கிறேன் பாரு, என்னென்னலாம் இருக்கும்? 1,2 3,3 3,3. அந்த 3 எலிமெண்ட் இதுக்குள்ள இருக்கலாம், அது போக எக்ஸ்ட்ரா உள்ள இருக்கலாம். எக்ஸ்ட்ராவை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியது இல்லை. இந்த 3ம் உள்ளுக்குள்ள வந்துட்டா அதை நான் என்னன்னு சொல்லிடலாம்னா தற்சுட்டு தொடர்பு, ரிஃப்ளெக்சிவ்னு சொல்லிடலாம். இப்ப சொல்லு நீ, இது தற்சுட்டு ஆகுமா? இல்லைங்க சார், ஆகாது. ஏன் ஆகாது? ஆகாதுன்னா சொல்லு புரிஞ்சிருச்சு, சொல்ல மாட்டேங்கிற, சொல்லு.
அதனால அது ஆகாது. தற்சுட்டு ஆவதற்கு இதுக்கு என்னென்னலாம் தேவைப்படுது? இதுக்கு என்னெல்லாம் இருந்திருக்கணும்? 1,1 2,2 3,3. இதுல ஒண்ணு மிஸ் ஆயிடுச்சு. என்ன மிஸ் ஆயிடுச்சு? 3,3 சார். எஸ், வெரி குட். 3,3 மிஸ் ஆயிடுச்சு. சரியா? ஓகே. ஸோ இதுல 1,1 2,2 3,3 இந்த 3 இருந்தால்தான் இதை நம்ம என்ன சொல்ல முடியும்னா தற்சுட்டு தொடர்பு அப்படின்னு சொல்ல முடியும். ரிஃப்ளெக்சிவ்னு சொல்லணும். ஸோ ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னு சொல்லணும்னா இப்போ ஒரு செட்டை தான் நம்ம கன்சிடர் பண்றோம். அந்த செட்ல 3 எலிமெண்ட் இருக்குதுன்னா அந்தந்த எலிமெண்ட் அதுக்கே வந்திருக்கணும். 1,1 இருக்கணும், 2,2 இருக்கணும், 3,3 இருக்கணும். சரியா? 3 பேருமே கண்ணாடிக்கு முன்னாடி நிக்கணும். சரியா? 2 பேர் தான் நிக்கிறாங்க, ஒரு ஆள் நிக்கலினாலும் அந்த ரிலேஷன் என்னன்னு சொல்ல முடியாது. என்ன சொல்ல முடியாது? தற்சுட்டு தொடர்பு அப்படின்னு சொல்ல முடியாது. சரியா? அப்ப இதை தற்சுட்டு தொடர்பா ஆக்கணும் அப்படின்னா இதுல எக்ஸ்ட்ரா எலிமெண்ட்ஸ் இருக்கலாம், அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. எனக்கு தேவையான 3 ஆள் உள்ள இருந்திருக்கணும். 1 இருக்குது, 2 இருக்குது. அப்ப இதை தற்சுட்டு தொடர்பாக மாற்றுவதற்கு, ரிஃப்ளெக்சிவாக மாற்றுவதற்கு இதுக்குள்ள நான் எதை கொண்டு வந்து நுழைக்கணும் சொல்லுங்க பாப்போம். வந்துருது இல்லையா? வெரி குட். 3,3 எலிமெண்ட் இதுக்குள்ள நுழைச்சாச்சுன்னா இது என்னவா மாறிடுச்சு? தற்சுட்டு தொடர்பா புரிஞ்சிச்சு. அப்ப ரிஃப்ளெக்சிவா மாறிடுச்சு. ஸோ ஒரு ரிலேஷன்ல 1,1 2,2 3,3 மட்டும் இருக்கணுங்கிறது இல்ல, அது போக மீதி எலிமெண்ட்ஸ் எக்ஸ்ட்ராவா இருக்கலாம், தப்பு கிடையாது. சரியா? அப்போ ஒரு ரிலேஷனுக்குள்ள இந்த A, ஃபார் எவ்வரி A அப்படிங்கிற மாதிரி இருந்துருச்சுன்னா அது வந்து தற்சுட்டு தொடர்பாக இருக்கும், ரிஃப்ளெக்சிவாக இருக்கும். இப்போ நம்ம எந்த செட்டை கன்சிடர் பண்றோமோ அந்த செட்ல இருக்கிற எல்லா எலிமெண்ட்டும் 5 எலிமெண்ட் இருந்ததுன்னா அந்த 5 எலிமெண்ட்டும் தனக்குத்தானே கண்ணாடியில பார்த்திருந்தா தான் அது என்னன்னு சொல்ல முடியும்? தற்சுட்டுன்னு சொல்ல முடியும். ஒரு ஆள் கண்ணாடியை உடைச்சிட்டாலும் என்ன கிடையாது? தற்சுட்டு ஆகாது, ரிஃப்ளெக்சிவ் ஆகாது. புரிஞ்சிச்சா? டவுட் இல்லையே? ஏன்னா பின்னாடி இதுல சம்மெல்லாம் பயங்கரமா மூளையை குடையிற மாதிரி வரும். அதனாலதான் நான் இத்தனை தடவை சொல்லிட்டு இருக்கிறேன். சரியா? தற்சுட்டு தொடர்பு ஆகணும் அப்படின்னு சொன்னா எந்த செட்டை நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோமோ அந்த செட்ல இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டும் 5 எலிமெண்ட் இருக்குது, 1 2 3 4 5னா 1,1 2,2 3,3 4,4 5,5 5 இருந்தா தான் அது ரிஃப்ளெக்சிவ். ஒரு 2 எலிமெண்ட் மட்டும் இருக்குது மீதி எல்லாம் இல்லை அப்படின்னா கிடையாது. அது போக எக்ஸ்ட்ரா எலிமெண்ட்ஸ் உள்ள இருந்துக்கலாம், அதுவும் தப்பு கிடையாது. சரியா? ஓகே. அடுத்தது நான் என்ன செய்யறேன்னா சமச்சீர் அப்படின்னு சொல்றேன். அடுத்தது சொல்றேன் சமச்சீர் சிமெட்ரிக். சமச்சீர் சிமெட்ரிக் அது என்னன்னா A ரிலேட்டட் டு B அப்படின்னு இருக்கிறத வச்சுக்கோ. A ரிலேட்டட் டு B அப்படிங்கிறது ஒரு ரிலேஷன்ல இருந்ததுன்னா B ரிலேட்டட் டு ஏவாவும் இருந்தால் அதை வந்து நான் சிமெட்ரிக் அப்படின்னு சொல்லுவேன். சரியா? A ரிலேட்டட் டு B இருந்தா என்னவா இருக்கணும்? B ரிலேட்டட் டு ஏவாவும் இருக்கணும். அப்படி இருந்தால் அதை நான் என்னன்னு சொல்லலாம்னா சமச்சீர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு ரிலேஷனுக்குள்ள இதே 1 2 3 தான் நான் எடுத்துக்கிறேன். 1 2 3ல ஒரு ரிலேஷன்ல 1,3 மட்டும் இருந்ததுன்னா அதை நான் என்னன்னு சொல்ல முடியாதுன்னா சமச்சீர்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா 1,3 இருந்தா அதுக்குள்ள என்ன வந்துடணும்? 3,1 வந்துடணும். சரியா? 1,3 இருந்தா என்ன இருக்கணும்? 3,1 இருந்ததுன்னா இது என்னன்னு சொல்லலாம்னா நான் வந்து சமச்சீர் சிமெட்ரிக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சிமெட்ரிக் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு பர்டிகுலர் லைன்ல கோடு போட்டோம்னா 2 சைடும் ஒரே மாதிரி இருந்ததுன்னா அதை நம்ம என்ன சொல்றோம்னா சிமெட்ரிக்னு சொல்றோம். இப்போ வந்து என்ன செய்யறோம்? இப்போ வந்து நான் வந்து எனக்கு நடுவில் இப்படி ஒரு கோடு போட்டுறீங்க. அப்படி போட்டா என்னுடைய இடப்பக்கம் என்னுடைய வலப்பக்கம் 2 இருக்குது இல்லையா? 2 ஒரே மாதிரி தான் இருக்குமா? என்னுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்னுடைய ரைட், இந்த பக்கம் ஒரு கண்ணு இருந்தா இந்த பக்கம் ஒரு கண்ணு இருக்கும், இந்த பக்கம் ஒரு காது இருக்கும் இல்லையா? நீங்க வந்து என்ன வேணும் சார்? நான் சிமெட்ரிக். சரியா? அது வந்து போங்காட்டம். சரியா? ஸோ நம்ம நடுவில் ஒரு லைன் போட்டா 2 சைடு ஒரே மாதிரி இருக்கு, அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? சிமெட்ரிக் அப்படின்னு சொல்றோம். சரியா? அப்ப சிமெட்ரிக் அப்படின்னு சொன்னா இதுதான் அர்த்தம். ஸோ A ரிலேட்டட் டு B இருந்ததுன்னா B ரிலேட்டட் டு ஏவாவும் வரணும். சரியா? அப்படி இருந்ததுன்னா இந்த பக்கம் ஒரு கண்ணு இருந்தா அந்த பக்கம் ஒரு கண்ணு இருக்குன்னு சொல்ற மாதிரி. ஸோ 1,3 இருந்தா என்ன இருந்துடணும்? 3,1 உள்ள இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா தான் நம்ம என்னன்னு சொல்ல முடியும்னா சிமெட்ரிக்னு சொல்ல முடியும். இப்போ இங்க ஒரு ரிலேஷன் எழுதி வச்சிருக்கிறேன் இல்லையா? இது வந்து சிமெட்ரிக்கா இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரியா? 1,1 அது திருப்பி போட்டாலும் 1,1 தான். ஸோ அதனால அது நம்ம என்ன செய்ய வேண்டியதில்லை. தற்சுட்டு தொடர்பு எல்லாமே சமச்சீராக தான் இருந்துகிட்டு இருக்கும் இல்லையா? ரிஃப்ளெக்சிவா இருக்கிற எல்லாமே சிமெட்ரிக் தான். 1,1 1,1 2 1 தானே, அதனால தேவையில்லை. இதுல 1,2 இருக்குது,
அப்ப என்ன இருந்திருக்கணும் இதுக்குள்ள 2,1 இருந்திருக்கணும். இருந்திருக்குதா? இருக்குது. ஸோ அதனால நம்ம என்ன சொல்லிடலாம், இது வந்து இது மாதிரி ஒண்ணு இருந்தா பத்தாது, எல்லா எலிமெண்ட்டுக்கும் இருக்கணும். எல்லா எலிமெண்ட்டுக்கும் இருக்கணும். இதுவும் சிமெட்ரிக் ஆயிடுச்சு. இதுவே சிமெட்ரிக் ஆயிடுச்சு. 2,2க்கு அதுவே தான் சிமெட்ரிக் ஆயிக்கும். ஏன்னா அது தச்சுட்டுங்கிறதுனால, ரிஃப்ளெக்சிவ்ங்கிறதுனால. 3,3க்கு அதுவே ஆயிடுச்சு. அப்ப இதுக்கு இருக்கிற எல்லா எலிமெண்ட்டுக்கும் சிமெட்ரிக் எலிமெண்ட்ஸ் உள்ள வந்திருக்குது இல்லையா? வந்திருக்கிறதுனால இந்த ரிலேஷனை நான் என்னன்னு சொல்லணும்னா சிமெட்ரிக் ரிலேஷன் அப்படின்னு சொல்லலாம். சரியா? இப்ப நான் இது என்ன ரிலேஷன் சொல்லிக்கிறேன்? சிமெட்ரிக் ரிலேஷன் அப்படின்னு சொல்லிக்கிறேன். அதே செட்டு 1, 2, 3ல நான் இப்போ ஒரு ரிலேஷன் ஒன்று எழுதுறேன். என்ன எழுதுறேன் அப்படின்னா, இங்கே கவனி, 1,1ன்னு ஒன்று எழுதுறேன். அடுத்தது வந்து 1,2ன்னு ஒன்று எழுதுறேன். அடுத்தது வந்து 2,3ன்னு ஒன்று எழுதுறேன். அடுத்தது வந்து 3,3ன்னு ஒன்று எழுதிக்கிறேன். இந்த ரிலேஷன் வந்து சமச்சீராக இருக்குமா, சிமெட்ரிக்காக இருக்குமா அப்படின்னு சொல்லி நான் ஒரு கேள்வியை இப்ப கேட்கிறேன். யாருகிட்ட கேட்கிறேனோ அவங்க சொல்லலாம். யாருகிட்ட கேட்கிறேன் அப்படின்னா, இது யாருக்கும் சௌமியாவை கேட்டாச்சு. இது யாரு? தபித்தால். தபித்தால் 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 என்னை சபித்தால். டவர் கிடைக்கலன்னு அப்படித்தானே? தபித்தால் 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 இல்லை. சரி, ஓகே. அடுத்ததா இருக்கிறாங்க சவுந்தர். சவுந்தர், டி சவுந்தர். எஸ், டி சவுந்தர் சார். சொல்லுப்பா, மைக் ஆன் பண்ணி இருக்கிற. என்ன தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா? சார் இங்கிலீஷ் மீடியம். இங்கிலீஷ் மீடியம். ஓகே. இது சிமெட்ரிக்கா இல்லையான்னு நீ சொல்லணும். இப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चन, இது சிமெட்ரிக்கா இல்லையான்னு சொல்லணும். இல்லை, எதை நீ எஸ்ன்னு சொன்னாலும் நான் அடுத்த கேள்வி கேட்பேன், நோன்னு சொன்னாலும் அடுத்த கேள்வி கேட்பேன். எஸ்னா ஏன்னு கேட்பேன், நோனாலும் ஏன்னு தான் கேட்பேன். இப்ப நீ நோன்னு சொல்லி இருக்கிற இல்லையா? எதனால இது சிமெட்ரிக் இல்லைன்னு நீ சொல்ற? சொல்லு பார்ப்போம். சார் 1,2 இருக்குது, அப்புறம் மறுபடியும் 2,1 வரணும்னா அது இல்லைங்க சார். 1,2 இருக்குது. வெரி குட், கரெக்டா சொல்லியிருக்கிற. 1,2 இருக்குது. என்ன இதுக்குள்ள இல்ல? என்ன இதுக்குள்ள இல்ல? 2,1 இதுக்குள்ள இல்ல. அதனால இது வந்து சிமெட்ரிக் ஆகலைன்னு சொல்லியிருக்கிறேன். அப்புறம் அது ஒண்ணுதானா, இன்னும் வேற ஏதாவது இருக்கு? இப்ப சிமெட்ரிக் ஆயிடுச்சா? இது இதுக்குள்ள போட்டுக்கிட்டேன். இப்ப சிமெட்ரிக் ஆயிடுச்சா? ஆயிடுச்சுங்க சார். சோ அவ்வளவுதானா? வேலை முடிஞ்சுச்சா? இன்னும் ஆகல. யார் அது? இன்னும் ஆகலை என்று சொன்னவர் வரலாம் உள்ளே. யாரு? யாருப்பா இன்னும் ஆகலை என்று சொன்னது? நீயே தானா? சொல்லுப்பா. ஏன் இன்னும் ஆகலைன்னு சொல்ற? 2,3 வந்திருக்குது, 3,2 வரலைங்க சார். அடிச்சாம்பார் ஒரே அடியா. 2,3 இருக்குது, 3,2 வரல. அப்ப 2,3 இருக்குது, 3,2 இருந்திருக்கணும். இல்லாததுனால இது வந்து சிமெட்ரிக் ஆகலைன்னு சொல்லியாச்சு. அப்ப 3,2 உள்ள நுழைச்சாச்சு. இப்போ வந்து இது சிமெட்ரிக் ஆயிடுச்சா? இது வந்து சிமெட்ரிக் ஆயிடுச்சு. இது ரெண்டு எலிமெண்ட் இதுக்குள்ள போட்டுக்கிட்டேன். இப்போ இது சிமெட்ரிக் ஆயிடுச்சா? ஆமாங்க சார். எஸ் சார். ஆமாங்க சார். எஸ் சார். 1,1க்கு அதேதான் சிமெட்ரிக். ஓகே ஓகே. 1,1க்கு அதேதான் சிமெட்ரிக். 1,2க்கு சிமெட்ரிக் இது. அப்ப இதுக்கு சிமெட்ரிக் அது. 2,3க்கு சிமெட்ரிக் இது. அப்ப 2,3க்கு சிமெட்ரிக் 3,2, 3,2க்கு சிமெட்ரிக் இது. 3,3க்கு அதுக்கு தனக்குத்தானே சிமெட்ரி ஆகி போயிடுது. அப்ப உள்ள இருக்கிற எல்லா எலிமெண்ட்டும் சிமெட்ரியா இருக்குது இல்லையா? அதனால என்னன்னு சொல்லிடலாம்? சமச்சீர்னு சொல்லிடலாம். சரியா? இப்ப கவனி, எஸ்ங்கிற செட்ல நான் 3 எலிமெண்ட் வச்சிருக்கிறேன். 1, 2, 3. சரியா? இதுல இருந்து ஒரு ஆர்டர்டு பேர் வந்தா அதனுடைய சிமெட்ரிக் ஆர்டர்டு பேர் உள்ள இருந்திருந்தால் தான் அதை சிமெட்ரிக்னு சொல்ல முடியும். சரியா? இதுல இருக்கிற எல்லா எலிமெண்ட்டும் உள்ள வரணுங்கிற அவசியம் இல்லை. இதுக்குள்ள என்னெல்லாம் எலிமெண்ட் இருக்குதோ அதெல்லாம் சிமெட்ரிக்கா இருந்துகிட்டு இருந்தா, சமச்சீராக இருந்துகிட்டு இருந்ததுன்னா நம்ம என்னன்னு சொல்லிடலாம்னா சமச்சீர் அப்படின்னு சொல்லிடலாம். யாருக்காவது டவுட் இருக்குதுன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். யாருக்காவது டவுட் இருந்தா மைக் ஆன் பண்ணி சார் டவுட் அப்படின்னு சொல்லலாம். யாரும் சொல்லலைன்னா நான் அடுத்ததுக்கு ஓடிடுவேன். யாருமே சொல்லலை. சார் எனக்கு டவர் கிடைக்காதனால சொல்லிங்க சார். அப்போ நாளைக்கு சொல்லக்கூடாது.
ஸோ நான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறேன். யாராவது டவுட் இருந்தால் நீங்கள் சொல்லலாம், இல்லை என்றால் நான் அடுத்ததுக்கு போயிடலாம். ஸோ அடுத்த ரிலேஷனுக்கு என்னன்னு பேருனா கடப்பு தொடர்பு அப்படின்னு பேர். என்ன பேரு? கடப்பு தொடர்பு, அதாவது டிரான்சிட்டிவ் அப்படின்னு சொல்றோம். சரியா? கடப்பு அப்படின்னா என்ன அர்த்தம்? கடப்பு, கடப்பாக்கல்லா, கடப்பு, கடப்புன்னா என்ன? கடப்பு அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவீங்க? டிரான்சிட்டிவ் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? கடப்பு அப்படின்னா என்ன சொல்றது? இப்போ ரிலே ரேஸ் ஓடுவீங்கல்ல, ரிலே ரேஸ் ஓடுறீங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் ரிலே ரேஸ்ல ஓடுறவர் ஒன்று கொண்டு போவார்ல, கையில ஒரு ஸ்டிக் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை கொண்டு போய் என்ன செய்வாரு? அந்த இடத்துல கொண்டு போய் கொடுத்துருவாரு. அவர் அதை கடத்திட்டு போவார். அவர் கொண்டு போய் என்ன செய்வாரு? மூணாவது ஆள்கிட்ட கொண்டு கொடுத்துருவாரு. மறுபடியும் மூணாவது ஆள் கொண்டு வந்து இங்க கொடுத்துடணும், ஃபர்ஸ்ட் ஆள்கிட்ட கொடுத்துடணும். ஸோ இந்த மாதிரி போகுது இல்லையா? இதுதான் என்னது? கடப்பு அப்படின்னு சொல்றோம். டிரான்சிட்டிவிட்டி அப்படின்னு சொல்றோம். ஸோ டிரான்சிட்டிவிட்டினா என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆள்கிட்ட இருந்து ரெண்டாவது ஆளுக்கு டிரான்சிட்டிவிட்டி போகுது, அங்கிருந்து அடுத்த ஆளுக்கு டிரான்சிட் ஆகுது, அங்கிருந்து அடுத்த இடத்துக்கு டிரான்சிட். ஸோ டிரான்சிட் அப்படிங்கிறது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கடத்துவது. சரியா? ஸோ இங்கிருந்து அங்க கடத்தினது, அங்கிருந்து இங்க கடத்தினது, மறுபடியும் இங்கிருந்து மறுபடியும் கடந்தது. இதைத்தான் நம்ம என்னன்னு சொன்னா கடப்பு தொடர்பு, டிரான்சிட்டிவிட்டின்னு சொல்றோம். ஏ ரிலேட்டட் டு பி, ஏ கொண்டு போய் என்ன கொடுத்துருக்கிறாரு? பி கிட்ட கொடுத்துருக்கிறாரு. பி ரிலேட்டட் டு சி, அதாவது பி எங்க கொடுத்தாச்சு? சி கிட்ட கொடுத்தாச்சு. இது எதுக்கு ஈக்குவல்னா ஏ ரிலேட்டட் டு சிக்கே டைரக்டா ஈக்குவல் ஆயிருக்கு. சரியா? அந்த மாதிரி இருந்தால் நம்ம அதை என்ன சொல்றோம்? கடப்பு தொடர்பு அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்போ கவனிங்க, ஏ ரிலேட்டட் டு பி அப்படிங்கிறது இருக்குது, ஏ ரிலேட்டட் டு பி இருக்குது, பி ரிலேட்டட் டு சியும் இருக்குது. இந்த மாதிரி ரெண்டு விஷயம் இருக்குது. இந்த ரெண்டு விஷயம் இருந்ததுன்னா இதுல இருந்து மூணாவதா இந்த விஷயம் இருந்திருக்கணும். இது இருந்தால்தான் நம்ம என்னன்னு சொல்ல முடியும்னா கடப்பு தொடர்பு, டிரான்சிட்டிவிட்டின்னு சொல்லணும். ஏ வந்து பிக்கு ரிலேட் பண்ணி பி வந்து சிக்கு ரிலேட் பண்ணதுக்கு அப்புறமா ஏ வந்து டைரக்டா எங்க போயிடுச்சுன்னு அர்த்தம்? சிக்கே ரிலேட் பண்ணிட்டு தான் அர்த்தம். அதுவும் அதுக்குள்ள இருந்தால்தான் நம்ம என்ன செய்ய முடியும்னா கடப்பு தொடர்பு வர்றதா நம்ம சொல்ல முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 1,2ன்னு ஒன்று எடுத்துக்கிறேன், 2,3ன்னு ஒன்று எடுத்துக்கிறேன், 1,2ன்னு எடுத்துக்கிறேன், 2,3ன்னு ஒன்று எடுத்துக்கிறேன். இப்போ வந்து இது வந்து கடப்பு தொடர்பாக இருக்க வேண்டும் என்றால் இதுக்குள்ள இன்னொன்னு இருந்தால்தான் இது வந்து கடப்பு தொடர்பாக மாறும். சரியா? டிரான்சிட்டிவிட்டி வரும். நல்லா யோசிச்சு சொல்லணும். 1,2 ஒரு டிபேட்டே போட மாட்டேன் இருக்குது. 1,3யா 3,1? 1,3 சரி, இப்ப நானே சொல்லிடுறேன். ஓகேப்பா, ஓகே, நானே சொல்லிடுறேன். அதான் ஏ ரிலேட்டட் டு பி, பி ரிலேட்டட் டு சினா ஏ ரிலேட்டட் டு சியா இருக்கணும். இருந்ததுன்னா தான் ஓகேவா? நான் வந்து இந்த சைக்கிள்ல இந்த ரிலே ரேஸ் சொன்னேன் இல்லையா, அங்கிருந்து போய் மறுபடியும் சில இருந்து ஏவுக்கே வந்துருதுன்னு, அதனால சில பேர் 3,1 நினைச்சிட்டீங்க. ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ ஏ டு சி தான். சரியா? ஏ ரிலேட்டட் டு பி, பி ரிலேட்டட் டு சி வந்து அதாவது ஏவுல இருந்து பிக்கு கடத்தி கொண்டு போய் கொடுத்தது, பியில இருந்து மறுபடியும் அவன் இங்க கொண்டு போய் கொடுத்தா சிக்கு கடத்தி கொண்டு போய் கொடுத்தது. எதுக்கு ஈக்குவல்னா ஏவுல இருந்து டைரக்டா சிக்கு போனதாவே அர்த்தமாயிருது. அதெல்லாம் ஒரே டீம்ல தான் சேர்ந்தவங்க தானே, அதனால ஏவுல இருந்து டைரக்டா சிக்கு போனதுக்கு அது ஈக்குவல் ஆயிருது அப்படின்னு நீ புரிஞ்சுக்கணும். அப்போ இதுல என்ன எலிமெண்ட் உள்ள வரணும்னா 1,3 உள்ள இருந்ததுன்னா இப்ப இது என்ன தொடர்பா மாறி இருக்குது அப்படின்னா, இது என்ன தொடர்பா மாறி இருக்குது? இது வந்து கடப்பு தொடர்பா மாறி இருக்கு. சரியா? டிரான்சிட்டிவ் ரிலேஷன் நம்ம சொல்றோம். சரி, ஓகே. இப்போ 1,2 இருந்தது இல்லையா? இப்ப கவனி, நான் இன்னொரு சந்தேகத்தை கேட்கிறேன். 1,2 3,3 வேண்டாம், இன்னொன்னு எழுதிக்கிறேன். 1,2 அதுக்கப்புறம் வந்து 3, எலிமெண்ட் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால கன்ஃபியூஸ் ஆகுது. எஸ்ங்கிற செட்ல நான் என்னன்னா 5 எலிமெண்ட் இருக்கிறதா வச்சுக்கிறேன். 1, 2, 3, 4, 5. இப்போ 5 எலிமெண்ட்ஸ் இருக்கிறதா வச்சுக்கிறேன். நான் வந்து ஒரு ரிலேஷனை நான் இப்படி எழுதிக்கிறேன். என்ன எழுதிக்கிறேன்னா 1,2ன்னு ஒன்று எழுதிக்கிறேன், 3,4ன்னு ஒன்று எழுதிக்கிறேன், அதுக்கப்புறம் வந்து 5,2ன்னு ஒன்று எழுதிக்கிறேன். சரியா? இதெல்லாம் இதுக்குள்ள தானே வருது. இது இப்படி ஒரு ரிலேஷன். இந்த செட்ல இப்போ 5 எலிமெண்ட் வச்சிருக்கிறேன். அதுல இருந்து ஒரு 3 மட்டும் நானே எழுதியிருக்கிறேன். இது வந்து கடப்பு தொடர்பாக வருமா, அதாவது டிரான்சிட்டிவிட்டியாக வருமா அப்படிங்கிறத அடுத்த கேள்வி.
ஓகே, நம்ம பார்த்த உடனே என்ன சொல்லிடுறோம், இது வராதுன்னு சொல்லிடுறோம் இல்லையா? இல்ல வராதுன்னு சொல்லிடுறோம் இல்லையா? யாராவது வரும்னு சொல்ற ஒரு ஆள் இருந்தா சொல்லுங்க. வரும்னா ஏன் வரும்னு கேட்ப வேற இல்லையா? சரி, ஓகே. இப்போ வந்து இது வந்து டிரான்சிட்டிவ் ரிலேஷனா வருமா அப்படின்னு பார்க்கணும். அப்படின்னா இது வந்து நீங்க இப்போ முதல் பார்வையில் உங்களுக்கு இது என்னன்னு சொல்லுதுன்னா, இது டிரான்சிட்டிவ் இல்லைன்னு நீங்க சொல்லிட்டீங்க, கடப்பு இல்லைன்னு சொல்லிட்டீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம முடிவை மாத்திக்க போறோம். ஏன்னா நான் வந்து எல்லா ரூல்ஸும் இன்னும் சொல்லல டிரான்சிட்டிவிட்டிக்கு. இப்போ 1ல இருந்து எங்க கடத்தப்பட்டது, 2க்கு கொண்டு போய் கொடுத்துருக்குறாங்க. அவங்களுக்கு செயின் இல்லை, 2ல மறுபடியும் ஆரம்பிக்கிற மாதிரி யாராவது இருக்கிறாங்களா பாரு. 1ல இருந்து 2க்கு கொடுத்தது 2ல அப்படியே முடிஞ்சு போச்சு இல்லையா? இப்போ வந்து இது வந்து ஒரு ட்ராக்ல போகுது, இது ஒரு ட்ராக். இந்த ட்ராக்ல ஃபர்ஸ்ட் ட்ராக்னு வச்சுக்குவேன். ஃபர்ஸ்ட் ட்ராக்ல போனவர் 1ஆம் நம்பர்ல பனியன் போட்டவர் 2ஆம் நம்பருக்கு கொண்டு போய் கொடுத்துருக்கிறாரு. இவங்க வந்து ஃபர்ஸ்ட் ட்ராக்ல ஓடிட்டு இருக்கிறாங்க சரியா? 3ஆம் நம்பர் பனியன் போட்டவர் எங்க கொண்டு போய் கொடுத்துருக்கிறாரு, 4ஆம் நம்பர் பனியன் போட்டவருக்கு ஒரு பொருளை கொண்டு போய் கடத்தி கொடுத்துருக்காரு. இவங்க செகண்ட் ட்ராக்ல ஓடிட்டு இருக்கிறாங்க. இந்த ரெண்டுக்கு சம்மந்தமே இல்லாத போயிடுச்சு. அடுத்தது 3ஆவதா ஒரு ட்ராக் இருக்குது. அது என்னாச்சு, 2 கொண்டு கொடுத்துருக்காங்க. ரெண்டு தனித்தனியா நிக்குது. ஸோ அதனால 1ல இருந்து 2 மறுபடியும் 2ல ஆரம்பிக்கவே இல்லை. அடுத்து 3,4ல முடிச்சா 4க்கு அங்க செயின் இல்லை. 5,2க்கு 2ல ஆரம்பிக்கிற மாதிரி செயின் இல்லை, 2ல முடியறதா இருக்குது இல்லையா? 2க்கு வந்து யாரில் இந்த 1ஆம் நம்பர் ட்ராக்ல இருக்கிறவரும் 2க்கு தான் கொண்டு கொடுத்துருக்காரு. 3ஆம் நம்பர் ட்ராக்ல ஓடுற 5 கொண்டு 2ங்கிற கையில கொடுத்துட்டாரு ஒழிய என்ன ஆகல, இந்த 5,2ல 2 மறுபடியும் வேற எங்காவது போறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா இதையும் நாம் என்னன்னு தான் சொல்றோம்னா டிரான்சிட்டிவிட்டின்னு தான் சொல்றோம். அதாவது கடத்துவதற்கு ஆள் இல்லை என்றால் சரியா, இந்த 2 வந்து கடத்துறதுக்கு ஆள் இல்லை, கடத்தி கொண்டு போய் கொடுத்திருந்தா அந்த 1ல இருந்து மறுபடியும் 3க்கோ 5ல இருந்து மறுபடியும் 3க்கோ போயிருக்கணும். இப்போ இதுக்குள்ள ஒரு சிங்கிள் எலிமெண்ட். இப்போ வந்து இதையை நம்ம என்ன சொல்லிக்கலாம்னா கடப்பு தொடர்புன்னு தான் சொல்லணும். அதாவது எதுல முடியுதோ அதுல ஆரம்பிக்கிற எலிமெண்ட் அங்க இருக்கக்கூடாது. 3,4னா 4ல ஆரம்பிக்கிற எலிமெண்ட் மறுபடியும் உள்ள இல்லை. 5,2ன்னு சொன்னா 2ல ஆரம்பிக்கிற எலிமெண்ட் அங்க இல்லை. இந்த மாதிரி எல்லா எலிமெண்ட்ஸ் இருந்ததுன்னா இதையும் நான் என்னன்னு தான் சொல்றேன்னா கடப்பு தொடர்பு அப்படின்னு தான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி புக்ல சொல்றாங்க. அதனால நீங்க நம்பிதான் ஆகணும் சரியா? இப்ப இங்க வாங்க, இதுக்குள்ள பாத்தீங்கன்னா 1,2 எதுல முடிஞ்சிருக்குது, 2ல முடிஞ்சிருக்குது. அப்போ 1,2 2ல முடிஞ்சிருக்குதா? அப்போ 2 மறுபடியும் 2ல ஆரம்பிக்கிற ஒரு எலிமெண்ட் இங்க வந்துருச்சா? என்ன வந்திருக்குது, 2,3 வந்திருக்குது. அப்படின்னா 1,3 இதுக்குள்ள இருந்தால் 1,3 இருந்தாதான் இது வந்து என்னன்னு சொல்ல முடியும், கடப்பு தொடர்புன்னு சொல்ல முடியும். 1,3 இதுக்குள்ள இல்லாததுனால இது என்ன ஆகல, கடப்பு தொடர்பு டிரான்சிட்டிவ் வரல அப்படின்னு சொல்றேன் சரியா? அப்போ ஒரு ரிலேஷன் கடப்பு தொடர்பா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுல கொஞ்சம் சிக்கல் இருக்குது. எதுல முடியுதோ அதுல ஆரம்பிக்கிற எலிமெண்ட் உள்ள இல்லைன்னா அதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். என்னென்ன அக்செப்ட் பண்ணிக்கிறோம், கடப்பு தொடர்புன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து 1ல இருந்து ஆரம்பிச்சு 2ல முடிஞ்சது, 2ல எதுவுமே ஆரம்பிக்கல. 3ல இருந்து ஆரம்பிச்சு 4க்கு போச்சு, 4ல எதுவுமே ஆரம்பிக்கல. அது கடத்துறதுக்கு ஆள் இல்லைங்கிறதுக்கு அவன் என்ன பண்ணுவான் சரியா? ஸோ கடத்துவதற்கு ஆள் இருந்து கடத்தப்படாமல் இருந்தால் A to B, B to C கடத்தி A to C போகாம இருந்தால்தான் நம்ம என்ன சொல்லணும்னா கடப்பு தொடர்பு இல்லைன்னு சொல்ல முடியும் சரியா? கடத்துறதுக்கு ஆள் இல்லைன்னா 1 to 2 ஓடையே நிறுத்திக்க வேண்டியதான். அதையும் நம்ம என்ன சொல்லிக்கலாம், டிரான்சிட்டிவ் அப்படின்னு நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம் சரியா? அப்போ ஒரு ரிலேஷன் அப்படின்னு சொல்லும் பொழுது இதுல இத்தனை விஷயங்கள் இருக்குது. அதாவது என்னன்னா தச்சுட்டு தொடர்பு, அதாவது ரிஃப்ளெக்சிவ் கண்ணாடியை பார்க்கறதுன்னு வச்சுங்களேன். அடுத்தது சமச்சீர் தொடர்பு, A to Bனா B to A இருக்கணும். அடுத்தது கடப்பு. கடப்புங்கிறது என்னன்னா A to B, B to C இருந்தா A to Cயும் உள்ள இருக்கணும். இருந்ததுனாதான் அது வந்து கடப்பு. A to B, C to D, E to F அப்படின்னு தனித்தனியா இண்டிவிஜுவலா நிக்குது, எதுவுமே கடத்துறதுக்கு ஆளு உள்ள இல்லாத மாதிரி இருக்குது அப்படின்னா அதையும் அவங்க என்னன்னு தான் சொல்றாங்கன்னா டிரான்சிட்டிவ் தான் சொல்றாங்க சரியா? ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் அதை கடப்பு தொடர்பு அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். ஸோ இன்னைக்கு நிறைய விஷயங்கள் வந்து ரிலேஷன்ல நம்ம வந்து இன்னும் எக்ஸசைஸ் எல்லாம் நடத்தவே இல்லை. இது வந்து முழுக்க கான்செப்ட். இந்த கான்செப்ட் என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா, இந்த கான்செப்டை வந்து நடத்திட்டு நாளைக்கு இதுல சம் போடும்போது புரிஞ்சிடும். மறுபடியும் ஒரு வாரம் கழிச்சு நீ திருப்பி பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட்லாம் மறந்து போயிடும். இப்போ நான் இந்த 1 மணி நேரம் என்ன சொன்னா அது அத்தனையும் மறந்து போயிடும். அப்புறம் தலை சுத்தும், என்ன ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. அதனால முழுசா நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ இது ஒரு அருமையான வாய்ப்பு. என்னது, ஆன்லைன் கிளாஸ். நீங்க என்ன செய்வீங்க, கிளாஸ்ல வந்து மறுபடியும் ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் இதே டவுட் யாராவது கேட்டீங்கன்னா நான் அடிச்சே விடுவேன். போன வாரம் தான் நான் நடத்தின, மறுபடியும் ஏன் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லுவேன். ஆனா இங்க அப்படி பிரச்சனையே இல்லை. ஏன், ரெக்கார்டட் வீடியோ உள்ள இருக்குது. நீ என்னை கேட்கவே வேண்டியதில்லை. நீ என்ன செஞ்சுக்கலாம், உள்ள போய் ப்ளே பண்ணி பார்த்து மறுபடியும் இதை புரிஞ்சுக்கலாம். ஸோ
இது வந்து கற்றலை வலுவூட்டல் அப்படிங்கிறதுக்கு ஒரு அருமையான இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்குது. என்னது? ரெக்கார்டட் வீடியோ. அதனால் நீங்கள் திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். பல விஷயங்களை நம்ம வந்து திரும்ப திரும்ப சொன்ன கேட்டு தான் நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். ஸோ இன்னைக்கு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறோம். திரும்ப திரும்ப போட்டு பாருங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நாளைக்கு செஷனில் நம்ம வந்து ஏதாவது புரியாத விஷயங்கள் இருந்ததுன்னா நம்ம புரிஞ்சுக்கலாம். சரியா? ஸோ நீங்கள் இந்த கிளாஸ் முடிச்சுக்கலாமாப்பா? ஏதாவது டவுட் இருக்கா இப்போ நடத்துனதில்ல? எனி டவுட்? டவுட் இருந்தா மைக் ஆன் பண்ணி டவுட் இருக்குன்னு சொல்லலாம். இருந்தா மட்டும் ஆன் பண்ணி சொல்லு. இல்ல நோ சொல்லவே வேண்டாம். இருக்காப்பா? இல்ல இல்லையா? ஓ நீங்க முடிச்சிருங்க சார் சொல்லி தேங்க்யூ சொல்லிட்டீங்க. ஓகே.